ஐயா வணக்கம். விருதுநகர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறோங்கய்யா. நாங்கள் மாடித்தோட்டம் ஒரு 6 மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா செடியெல்லாம் ரொம்ப மஞ்சளாக ரொம்ப ஹெல்த்தி இல்லாமல் இருந்துச்சு. அது தனியாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜகத்குரு ஐயா சொன்ன மாதிரி குரு பஞ்சகவ்யம் என் மனைவி தயார் பண்ணி கொடுத்தாங்க. அதை இப்போ 2 தடவை தெளிச்சிருக்கேன். அந்த தெளித்ததுக்கப்புறம் செடி பார்த்திங்கன்னா அப்படியே அது மல்லிகைப்பூ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பூவோட சைஸு பாருங்கள், பூவோட சைஸு நிறைய பட்ஸு. ஒரு 6 மாதம் கூட ஆகலை, மஞ்சளாகவே இருந்துச்சு. நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பூ கொத்து கொத்தாக பூக்குதுங்கய்யா. காய்கறி அதே மாதிரி காய்கறி பாருங்கள், பூவாக பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காய்கறிகள் அப்படியே பூரா கொத்து கொத்தாக. இந்த ஒரு 2 தடவை தான் தெளிச்சிருக்கேன். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. கொய்யாலெல்லாம் செடி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ காய் வர ஆரம்பிச்சிருச்சு. பிஞ்சு காய் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. அது போக மூலிகை செடிகள், அதே மாதிரி பூச்செடிகள்னு பார்த்தா இப்போ ஜாஸ்மினில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஃபுல்லாகவே பூக்குது. மழை சீசன் பூ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இல்லைங்கய்யா. நிறையா பூக்கள் நிறைய பூத்துட்டே இருக்குது. அது போக கத்தரி, இந்த மாதிரி படர் காய்கறிகள், கீரை எல்லாமே போட்டிருக்கேன். அது தெளித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு செடியை மட்டும் நான் தெளிக்காமல் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சேன், இந்த மல்லிகைப்பூ செடியை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்றதுக்கெலாம் தெளித்தேன், வித்தியாசப்படுத்துறதுக்காக. மனைவி நல்லா பண்ணி கொடுத்தாங்கய்யா. ஒரு 2 தடவை தெளிச்சிருக்கேன், தொடர்ந்து தெளிக்கிறேன். இன்னும் இதை பார்த்தோன்னே திரும்பவும் நிறைய மாடித்தோட்டம் பண்ணணும், நிறைய பேருக்கு சொல்லிகிட்ருக்கோங்கய்யா. இது தகவலுக்காகங்கய்யா. நன்றி.